இங்க எவ்வளவு தண்ணி போவோம். இங்க அங்க ஒரு போட்டு நிற்கும், இங்க ஒரு போட்டு நிற்கும், அங்க ஒரு போட்டு நிற்கும். 3 நாள் இந்த டேபிள் மேலே உட்காந்துருந்தேன், சோறு தண்ணி இல்லாம. செம தண்ணி நிக்குது. நம்ம பில்டிங் பூரா தண்ணி தான். பைப்பு ஒண்ணு போட்டு ஓடுங்கன்னு சொன்னா அது ஒண்ணு போட்டு 4000 கோடி ஒதுக்கிருக்கலாம். அதுக்கு அது எப்படி சரி பண்ணிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் எதையும் செய்யல. தண்ணி வந்து ஒரு நாள் 2 நாள் வந்தா கூட நல்லா ஃபுல்லா வந்துடும். இதோட வரும் தண்ணி. சாப்பாட்டுக்கு போறது வரது ஹோட்டலுக்கு எதுவுமே இருக்காது. ரொம்ப பிரச்சனை. அரசு மேல குத்த சொல்ல முடியாது. முன்னாடி இந்த பெரிய கவர்மெண்ட் இல்லையா, ஏஐடிஎம்கே, அவங்க வந்து சரியா சைடு அந்த சைடுல இருக்கிற ரோடெல்லாம் தூக்கி போட்டாங்க. இந்த சைடு எல்லாம் பள்ளம் ஆயிடுச்சு. தண்ணி நிறைய கெட்டி கிடக்கு. ஆனா வேற எங்கேயும் வெளியே போறதுக்கு வழி இல்லை. கவர்மெண்ட் தான் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து செய்யணும். கலர் கண்ணாடி கிரிக்கெட், கலர் கண்ணாடி வாய்ஸை தொடர்ந்து கலர் கண்ணாடி மீடியாவை நாங்க இந்த தீபாவளிக்கு லான்ச் பண்றோம். இன்னையிலிருந்து முதல் ஷோ வெட்டி பாஸ் ஸ்டார்ட் ஆகுது. வெல்கம் டு வெட்டி பாஸ். சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. வேளச்சேரினாலே வரலாறு காணாத மழை, அதிக தண்ணி தேங்கக்கூடிய பகுதி, மக்கள் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். அந்த வகையில கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாட்களாக சென்னையில கனமழை, குறிப்பா வேளச்சேரியில அதிகமான மழை பெய்ஞ்சு நிறைய இடத்துல பாதிப்புக்குள்ளாக பார்த்திருக்கோம். ஸோ இது மக்களிடையே எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு, கவர்மெண்ட் எந்த மாதிரி ஸ்டெப் எடுத்திருக்காங்கிறத மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வேளச்சேரியில கிட்டத்தட்ட ஒரு 3 நாளா தொடர்ந்து கனமழை, இன்னைக்கு குறிப்பா நிறைய இடங்கள்ல தண்ணி தேங்கிறதுலாம் பார்த்திருக்கோம். இதுல அரசின் நடவடிக்கை என்னவா இருக்கு? அரசு நடவடிக்கை நாங்கள் வராங்க போகிறாங்க வந்து வேலை செய்கிறாங்க, வராங்க. அங்கே பாருங்க, அங்கே கூட பாருங்க, மோட்டர் வச்சு ஓட்டி தான் இருக்கிறாங்க. காலையினா ஓடினா இருக்கு, தண்ணி வந்து தான் இருக்கு. ஆனால் மழை காலம் வந்து நான் போன வருஷத்துல நான் இந்த ரூட்டில் இந்த போஸ்ட் வரைக்கும் தண்ணி போகும். இந்த ரூட்டில் நம்ம மீனம்பாக்கம், கேசரி நகர், ஆலம்பாக்கம், இங்கே ஆலந்தூர் தண்ணி அந்த தண்ணி ஃபுல்லாக இப்படி தான் வரும். இப்படி வந்துட்டு தான் இந்த சைடு தண்ணி ஃபுல்லாக இப்படி தான் வரும். எல்லாம் வந்து இப்படி தான் போகும். போஸ்ட் வரைக்கும் தண்ணி போகும். நான் லாண்டிகளில் வேலை செய்கிறேன். நான் போன வருஷம் 3 நாள் இந்த டேபிள் மேலே உட்காந்துருந்தேன், சோறு தண்ணி இல்லாமல். இங்கே எவ்வளோ தண்ணி போவோம். இங்கே அங்கே ஒரு போட்டு நிற்கும், இங்கே ஒரு போட்டு நிற்கும், அங்கே ஒரு போட்டு நிற்கும். இந்த ரூட்டில் போட்டு வருவோம். போட்டு தான் எல்லாமே சாப்பாடு கொடுப்பாங்க. அரசியல்வாதிகள் சாப்பாடு கொடுப்பாங்க, செய்வாங்க. ஆனால் ஒவ்வொரு மழையும் இந்த ஏரியா தான். செம்பரம் பாக்கம் ஓப்பன் பண்ணால் அந்த தண்ணி இங்கே தான் வரும். அரசு மேல குத்த சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி இந்த பெரிய கவர்மெண்ட் இல்லையா, ஏஐடிஎம்கே, அவங்க வந்து சரியா சைடு அந்த சைடுல இருக்கிற ரோடெல்லாம் தூக்கி போட்டாங்க. இந்த சைடு எல்லாம் பள்ளம் ஆயிடுச்சு. அதை ரெக்டிவேஷன் பண்ணி நாங்கள் பொதுமக்கள் கேண்டா இருக்கோம். ஆனால் ரொம்ப நாள் அது வந்து விடிய காலம் பிறக்கல. என்ன பண்ண தெரியல எங்களுக்கு. இப்போ அதுக்கான ஸ்டெப்ஸ் எதாவது எடுத்துருக்காங்களா கவர்மெண்ட்? ஏதோ எடுக்கிறேன்னு சொல்றாங்க. பட் இது ஓவராலாகவே இது பள்ளமான ஏரியா. அது இது மாதிரி ரோடு நல்ல சைடு உள்ள ரோடெல்லாம் ஹைட்டாக போட்டதுனால தண்ணி வந்து வெளியே போகிறது கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் அரை மணி நேரம் மழை பெஞ்சா கூட ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் மக்கள் டெய்லி இது என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க இங்கே? அதான் இது வாட்டர், இது ட்ரைனேஜ் ப்ராப்ளம், இது ஒரு லிங்க் ரோடு இல்லை, இந்த அண்டர் கிரவுண்ட் கேபிள் இல்லை. மற்ற 40 வருஷம் மேலே ஆயிடுச்சு இந்த வருஷம். இந்த ஏரியா அண்டர் கிரவுண்ட் கேபிள், மற்ற இடத்துல குளத்தூர்லாம் அண்டர் கிரவுண்ட்லாம் கேபிள்லாம் போட்டாச்சு, நல்லா டெவலப்மெண்ட் இருக்குது. ஆனால் இங்கே இல்லவே இல்லை. நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், பட் ஒன்றும் ஆக்ஷன் மட்டும் தெரியல. ஏன் இந்த வேளச்சேரியில் மழை அதிகமாக பெஞ்சிருக்கு இல்லைங்களா? செம தண்ணி நிக்குது. நம்ம பில்டிங் பூரா தண்ணி தான். இப்போ மோட்டரை வச்சு ஏற்றி இன்னும் தண்ணி நிக்குது. இது கவர்மெண்ட் ஏதாவது பண்றாங்களா? இதுக்கு ஸ்டெப்ஸ் ஏதாவது எடுக்கிறாங்களா? எங்க எடுக்கிறாங்க? இந்த பைப்பு ஒன்று போட்டு ஓடுங்கன்னு சொன்னா அது ஒன்றும் போட்டு 4000 கோடி ஒதுக்கிருக்கலாம். அதுக்கு அது எப்படி சரி பண்ணிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் எதையும் செய்யல. 10 பைசா கூட இன்னும் எங்கே தமிழ்நாட்டுக்கே செய்ய மாட்டேன்றாரு. நம்ம என்ன பண்றது? இப்போ இந்த மாதிரி பிரச்சனையை சரியா கையாண்டது வந்து திமுகவா அதிமுகவா? இந்த மாதிரி மழைக்கால பிரச்சனை எல்லாம் வந்தாங்க. திமுக ஆட்சி தான் நடக்குது. அவர் தான் வந்து பார்க்கணும். ஸ்டாலினி தான் வந்து பார்க்கணும். அவர் வந்து பார்த்து தான் அதை எதையாச்சும் கொடுக்கணும். நம்ம என்ன பண்ண? உங்களுக்கு இதெல்லாம் பாதிப்பு எதை ஏற்படுத்துங்களா ஐயா? எங்களுக்கா இன்னும் இது வரையும் பாதிப்பு இல்லை. ஆனால் இதுக்கு என்னென்ன பாதிப்பு வரும்? இப்போ ரவி ஊந்துக்கிருந்து எங்களுக்கு பாதிக்கும். இப்பயே காலம்பரை பிடிச்சி நிலக்கால் மேலேயே நிற்கிறோம். அந்த தண்ணியில் தான் இன்னும் வீடு என்ன கதி ஆகுமா தெரியாது. தண்ணி நிறைய கெட்டி கிடக்கு. ஆனால் வேற எங்கேயும் வெளியே போறதுக்கு வழி இல்லை. கவர்மெண்ட் தான் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து செய்யணும். ஆனால் கவர்மெண்ட் 4000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு ஒதுக்கியும் நல்லா பண்ணிட்டு இருக்கோம்னு தான் சொல்றாங்க. அது எப்படின்னு அது அரசியல் ஊழலாக இருக்கும், சொல்ல முடியாது. சரியா செய்யறவங்க கரெக்டா செஞ்சாங்கன்னா தண்ணி போறதுக்கு வழி இருக்கும். இங்க அவ்வளவு நடவடிக்கை எதுவும் எடுக்கலையா? தண்ணி வந்து ஒரு நாள் 2 நாள் வந்தா கூட நல்லா ஃபுல்லா வந்துடும். இதோட வரும் தண்ணி. அந்த போட்டு மரம்ல அதோட போகும் தண்ணி.
அதே மாதிரி ஃபுல்லாக அந்த தண்ணி ஃபுல்லாக அந்த சைடு தான் போகும். போக முடியாது 2 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சுன்னா. ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள். இதனால உங்க டெய்லி லைஃப் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கா டெய்லி? ஏன்னா சாப்பாட்டுக்கு போகிறதுக்கு வரது ஹோட்டலு எதுவுமே இருக்காது. ரொம்ப பிரச்சனை. ஆமாம், ஒரு வாரம் தொடர்ந்து பிரச்சனை, அவ்வளோதான். 2 நாள் 3 நாள் தொடர்ந்து பெஞ்சாவே இங்கே யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. தண்ணி அவ்வளோ வந்துடும். எதையும் போட்டு கூட கொண்டு நிப்பாட்டுவாங்க, தான் நிப்பாட்டுவாங்க போட்டு. ஆமாம், 2 போட்டு கொண்டு நிப்பாட்டுவாங்க. ஆமாம். அம்மா, வேளச்சேரியில் இன்னைக்கு மழை பார்க்கும்போது பயங்கரமா இருந்திருக்கு. இதுல வந்து இப்போ நிறைய இடத்துல தண்ணி நிறைய இடத்துல தேங்கி இதை பார்த்துருக்கோம். இதுல கவர்மெண்ட் ஸ்டெப் எப்படி எடுத்துட்டு இருக்காங்க? இதுல பரவாயில்ல, நல்லா எடுக்கிறாங்க. நல்லா எடுக்கிறாங்க. தெருவுக்கு தண்ணி எடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ மெட்ரோ வாட்டர் தண்ணி எடுத்துன்னு இருக்காங்க. மெட்ரோனா கழிவு நீர் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே பம்பிங் ஸ்டேஷன் வச்சு தண்ணி எடுக்கிறதுக்கு ஆள் போட்டு அங்கே எடுத்துன்னு தான் உட்காந்துருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. காவாங்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ட்ரைனேஜ்லாம் இங்கே அதிகமாக தேங்கிறது இல்லையா? ட்ரைனேஜ் வரும், வெளியில் வரும், வந்தாலும் அதை உடனே எடுத்துறாங்க. சுற்றி ஆள் ரவுண்டிங் வந்துனே தான் இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா பண்ணுறாங்க. ஐயா, வேளச்சேரியில் நிறைய மழை பெஞ்சிருக்கு, நிறைய தண்ணி தேங்கலாம் பார்த்தோம். இது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்திருக்கு உங்களுக்கு? இங்கே அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இல்லை சார். இங்கே ஆனால் நிறைய இடத்துல தண்ணி தேங்கி இருக்குல்ல? தேங்கி சும்மா தண்ணி போகிறதுனால அப்படி அப்படியே தேங்கி இருக்குது. அந்த முட்டிக்கால அளவுக்கு கூட மழை தண்ணி இல்லைங்களா? ட்ரைனேஜ் பிரச்சனை கிடையாது. ட்ரைனேஜ் பிரச்சனை. இப்போ இந்த மழை பிரச்சனையை திமுக அரசு சரியா கையாளுதா இல்லை அதிமுக கையாண்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது வந்து எந்த கட்சியும் இப்போ கையாளல. ஆனா திமுக அரசு சொல்றாங்க, ஆனா யாரும் இன்னும் வந்து பார்க்கல. தண்ணி இருந்தா தானே வருவாங்க. தண்ணி எதுவும் இல்லை, அந்த அளவுக்கு நிக்கல எங்கேயுமே தண்ணி. இப்ப இந்த வேளச்சேரி பகுதியில நிறைய மழை பெஞ்சு நிறைய இடத்துல தண்ணியெல்லாம் தேங்கி இருக்கு. இது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்திருக்கு உங்களுக்குலாம்? இல்லை, இது வரைக்கும் பாதிப்பு இல்லை. இனிமே வந்ததுன்னா பாதிப்பு தான். தண்ணி வந்து இந்த இதோட தண்ணி வரும். இங்க ஏஜிஸ் கல்ல இதுக்கு அண்ணாண்டெல்லாம் தண்ணி இருக்காது, அங்கெல்லாம் இருக்காது. அதோட எம்ஜிஆர் தண்ணி. இப்போ இந்த மாதிரி தண்ணி நிறைய தேங்கி இருக்கிறது எந்த இப்போ டிஎம்கே கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க, நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? டிஎம்கே வாங்க பண்றாங்க. நான் பண்ணலன்னு நான் சொல்ல முடியாது, பண்றாங்க. 2 கட்சியும் பண்றாங்க. நான் எதுவுமே யாரு மேலேயும் எதுவும் குறை சொல்லக்கூடாது. நீயும் ஆணுங்க, அவங்களும் ஆணுங்க, 2 பேருமே எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான். ஓகே. அங்கெல்லாம் வந்து மவுண்ட் ரோட்ல தண்ணி இல்லை, மழையே இல்லை. சைதாப்பட்ட தண்ணி வந்தா மழையே பெய்யுது. ஐயா, இப்போ வேளச்சேரியில தண்ணி நிறைய சந்துகள்லாம் பார்க்கும்போது தண்ணியெல்லாம் பூந்துருக்கு, நிறைய அப்பார்ட்மெண்ட்லாம் பூந்துருக்கு. இது எந்த அளவுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்திருக்கு? எனக்கு வண்டி தள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பள்ளமேடுலாம் நிறைய இருக்கு, அதனால வண்டி தள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு அடி தண்ணிக்கு மேல இருக்கு. திமுக அரசு அதிமுக அரசு எது நல்லா செயல்பட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதை நம்ம சொல்ல முடியாது. அந்தந்த இடத்துல அவங்கவுங்க இருந்தாதான் அது இது பண்ணுவாங்க. அவங்க வருவாங்க, சப்போர்ட்டுக்கு வருவாங்க. ரூலிங் பார்ட்டி வரும், ரூலிங் பார்ட்டி மெயினாக பண்ணுவாங்க. ஆப்போசிட் பார்ட்டி அவங்களால முடிஞ்சதை பண்ணுவாங்க. இந்த மழைக்கால நடவடிக்கையை கையாண்டது சரியா எந்த அரசு? திமுக அரசா அதிமுக அரசா? திமுக அரசு பெட்டர் தோணுது. ஓகே. இந்த மழைக்காலங்களில் எந்த அரசு சிறப்பாக செயல்பட்டு நினைக்கிறீங்க? திமுகவா? அந்த ரூலிங் பார்ட்டி அந்த சமயத்தில் சொன்னாங்க. எதிர்கட்சியும் நான் சாப்பாடு கொடுக்குறது சும்மா சொல்கிறேன், நானே வாங்கி சாப்பிட்ருக்கேன் தான். ஆனால் திமுகவும் சாப்பாடு கொடுப்பாங்க, டிஎம்கவும் சாப்பாடு கொடுப்பாங்க. இவங்களுக்கு கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடும், அவங்க கொடுத்தாலும் வாங்கி சொன்ன மழையிலலாம் அதெல்லாம் போயிட்டு கூடாது. இப்போ உங்கள் டெய்லி லைஃப் இதை பாதிக்கப்பட்டிருக்கா? இப்போ நிறைய பேர் இந்த வேலை செய்கிறவங்களுக்கு நான் அயன்மெண்ட் வேலை செய்கிறேன். இந்த 3 நாள் 1 வாரமாக உட்காந்துங்கிறேன், வேலை இல்லை. இது வரைக்கும் கடந்த ஆட்சிகளில் வந்து அதிமுக இல்லை திமுக இந்த மழை நடவடிக்கை இப்போ யார் கரெக்டாக கையாண்டிருக்கான்னு நினைக்கிறேன்? அதிமுக பண்ணிடுறாங்க, திமுக ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி நடவடிக்கைகள்ல அதிமுக திமுக இதுல எது நல்லா செயல்பட்டு நினைக்கிறீங்க? டிஎம்கே தான். டிஎம்கே தான்.